சமதர்மம் என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், MC இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். ஏழை ஏழையாகவே இருப்பது அவன் தலையெழுத்து என்று இந்து மதம் சொல்கிறதா? ஏழை முயற்சி செய்து முன்னுக்கு வரக்கூடாது என்று இந்து மதம் தடுக்கிறதா? பணக்காரன் தேவைக்கு மேல் சொத்து வைத்திருப்பதை இந்து மதம் அனுமதிக்கிறதா? இல்லை. தர்மம் சரியாக விநியோகிக்கப்பட வேண்டும் என்பதே இந்து மதத்தின் சாரம். கடந்த நூற்றாண்டுகளில் பணக்காரர்களாக இருந்தவர்கள் தங்கள் சுயநலத்துக்காக ஏழ்மையை தலைவிதி என்றார்கள். ஏழைக்கு இறைவன் கொடுத்த அளவு மற்றவர்களோடு சம அளவுதான். ஆனால் ஏழையின் அளவை பணக்காரர்கள் பங்கிட்டு கொண்டார்கள். ஏழ்மை என்பது நிரந்தரமாக இருக்குமானால் அது இறைவன் விதித்த விதியாக இருக்கலாம். எப்பொழுது ஒரு ஏழையும் பணக்காரனாக வாய்ப்பு இருக்கிறதோ அப்போது அந்த வாய்ப்புகள் தடுக்கப்பட்டவன்தான் ஏழையாக இருக்கிறான் என்று அர்த்தம். பேராசைக்காரர்கள் மோட்சத்துக்கு போவதில்லை என்று இந்து மதம் கூறுகிறது. ஒருவனது அறிவை இறைவன் நிர்ணயிக்கலாம், ஆனால் பொருளை அவன் நிர்ணயிப்பதில்லை. ஏழ்மை என்பது இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது அல்ல என்று இந்து மதம் அறுதியிட்டு கூறுகிறது. அந்த கால உபன்யாசகர்கள் இது பற்றி என்ன சொன்னார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த காலத்தில் இந்து மத தத்துவங்களை லௌகீக வாழ்க்கைக்கு உகந்த வகையில் விமர்சிக்கும் காஞ்சி ஆச்சாரிய சுவாமிகளே அதனை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். தெளிவான சமதர்மமே இந்து மதத்தின் நோக்கம் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். பொருளாதார சமதர்மத்தையே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்களது கருத்தை அவர்களது வார்த்தைகளிலேயே அப்படியே தருகிறேன். இது யாரோ ஒரு துறவியின் பேச்சு என்று அப்பொழுது படிக்காமல் இருந்தவர்கள் இப்பொழுது படியுங்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஷாயா தோயம் வசனம் அசனம். சாயா என்றால் நிழல், தோயம் என்பது ஜலம், வசனம் என்பது உடுத்தி கொள்கிற வஸ்திரம், அசனம் என்றால் ஆகாரம். மனுஷர்களுடைய மானம் உயிர் இரண்டையும் காப்பாற்றி கொள்ள இந்த நான்கும் மிகவும் அவசியமானவை. நிழல் கொடுப்பது இந்த பூமிதான். பூமியிலிருந்து மண், கல், சுண்ணாம்பு எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு வீடு கட்டி கொள்கிறோம். பூமியிலிருந்து ஜலம் வருகிறது. ஆகாரம் பூமியிலிருந்து தான் கிடைக்கிறது. வஸ்திரமும் பூமியிலிருந்து வரும்படியான பருத்தினால் தான் கிடைக்கிறது. முடிந்த முடிவில் நாம் பூமியில்தான் மறைந்து போகிறோம். நமக்கு தேவையானவற்றையெல்லாம் பூமிதான் கொடுக்கிறது என்றாலும் பூமியிலிருந்து கிடைக்கும்படியான பொருள்களில் நமக்கு மிகவும் குறைச்சலாக எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவுதான் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். மானத்தை காப்பாற்றி கொள்ள ஆடை கட்டி கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு வருஷத்திற்கு குறைந்தது எவ்வளவு ஆடை வேண்டுமோ அவ்வளவுதான் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில்தான் நாம் கவனம் செலுத்துவதில்லை. ஆடை எதற்கு? மானத்தை காத்து கொள்வதற்காக. அதற்கு நல்ல கெட்டி துணியாக பருத்தி ஆடையாக இருந்தால் போதும். பகட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக மிக விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டால், பட்டு துணிகளை அணிந்து கொண்டால் மற்றவர்கள் கௌரவமாக நினைப்பார்கள் என்று தப்பாக எண்ணிக்கொண்டு அவ்வாறு செய்கிறோம். அதனால் மானத்தையும் மறைப்பதாக நினைக்க முடியாது. பாருடா எவ்வளவு இருமாப்பு என்றுதான் பார்க்கிறவர்களுக்கு தோன்றும். இந்த விஷயத்தில் குடும்பம் செலவழிக்கிற பணத்தை கணக்கெடுத்தால் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மானத்தை காத்து கொள்ள தேவைப்படும் துணி போக பாக்கியை வைத்து கொண்டு 5 குடும்பங்களுக்கு வேண்டிய துணியை கூட சப்ளை பண்ணலாம். இரண்டாவது, பட்டுப்புடவை என்று வாங்குகிறார்களே தவிர அதனால் பாவம் நிறைய வருகிறது. பட்டுப்புடவை, பட்டு வேஷ்டி இவற்றால் எத்தனை ஜீவன்களுக்கு ஹிம்சை ஏற்படுகிறது. செலவு அதில் அபாரமாக ஆகிறது. அகிம்சை அகிம்சை என்று சொல்லிக்கொண்டு மாமிசமே சாப்பிடுவது இல்லை என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நமக்கு இந்த பட்டுப்புடவை, பட்டு வேஷ்டி இவற்றினால் வருகிற பாவம் மாமிசம் சாப்பிடுபவர்களுக்கு கூட வராது. ஓர் ஆடோ 2 ஆடோ அங்கே உயிரை இழக்கின்றன என்றால் இங்கே கணக்கு வழக்கு இல்லாத ஜீவன்களுக்கு ஹிம்சை ஏற்பட்டு வருகிறது. கூடிய வரைக்கும் நாம் உடுத்தி கொள்கிற வஸ்திரம் ஹிம்சை இல்லாத வஸ்திரமாக இருக்க வேண்டும். கெட்டியான வஸ்திரமாகவும் சாதாரண ஜனங்கள் எல்லாம் உடுத்தி கொள்ளும்படியானதாகவும் இருக்க வேண்டும். மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அரசாங்கத்தார் அநேக திட்டங்களை போட்டு கொண்டிருக்கிறார்கள். நாட்டிலும் தரித்திரம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிறது.
வாழ்க்கை தரம் உயர்வது என்றால் ஒருவன் 2 வேளை காபி சாப்பிடுவது 4 வேளையாக வேண்டும். 2 வேஷ்டி வைத்து கொண்டிருப்பவன் 20 வேஷ்டி வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அபிப்பிராயம் வளர்ந்தால் அது மிகப்பெரிய தப்பு. வாழ்க்கை தரம் உயர்வது என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கை தேவைகள் நாளுக்கு நாள் மனுஷர்களுக்கு அதிகமாகிக் கொண்டே போனால் நாட்டில் தரித்திரம்தான் மிஞ்சும். மனுஷர்களுக்கு மானம் உயிர் இரண்டையும் காப்பாற்றி கொள்ள மிக மிக அத்தியாவசியமானவை எவையோ அவை நாட்டில் உள்ள அத்தனை ஜனங்களுக்கும் கிடைக்க வேண்டும். அதற்குத்தான் திட்ட ஒழுங்கு எல்லாம் வேண்டும். அப்படி வாழ வேண்டுமானால் வசதி உள்ளவர்கள் கூட நாட்டில் இருக்கும்படியான பரம ஏழை எப்படி வசிக்கிறானோ அப்படி வசிக்க பிரியத்தனம் பண்ண வேண்டும். சௌகரியம் இருக்கிறவர்களும் கூட தங்களிடம் பணம் இருக்கிறது என்று தேவைக்கு மேல் அதிகமான வசதிகளை பெருக்கிக் கொள்ள முடியாமல் இருக்க வேண்டும். இது தெரியாமல் வசதி இருக்கிறவர்கள் தேவைக்கு மேல் பட்டு புடவை பட்டு வேஷ்டி என்கின்ற தோஷத்தை அதிகமாக இப்போது பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் அந்த சமயம் இவர்களை பார்த்து வசதி இல்லாதவர்களும் கூட கடன் வாங்கியாவது அவற்றை வாங்க வேண்டும் என்று கடனாளியாகி அநேக உபதிரவங்களுக்கு உள்ளாகி வருகிறார்கள். பட்டு புடவையை போலதான் வைர ஆபரணங்களில் உள்ள ஆசை. இதில் போடுகிற பணம் வீண். கன்னியாம் கனக சம்பந்தாம் என்று பெண் கொடுக்கும்போது ஸ்வர்ணம் கொடுப்பது என்கின்ற வழக்கம் இருக்கிறது. தங்கத்தில் போடுகிற பணமாவது பிரயோஜனப்படுகிறது. வைரத்தில் பிரயோஜனம் இல்லை, உபத்திரவம் இருக்கிறது. 50 வருஷங்களுக்கு முன்னால் எல்லாம் யாரும் காப்பி சாப்பிட்டது இல்லை. குடிசையில்தான் இருந்தார்கள். காதில் பனை ஓலைதான் போட்டு கொண்டிருந்தார்கள். கேழ்வரகு கூழோ கஞ்சியோ தான் சாப்பிட்டார்கள். ஏழைகளோ பணக்காரர்களோ எல்லோரும் ஒரே மாதிரியாகத்தான் இருந்தார்கள். நாம் பட்டு துணி உடுப்பது இல்லை, காப்பி குடிப்பதில்லை என்று சங்கல்பம் செய்து கொண்டு விட்டால் இப்பொழுது ஒரு குடும்பத்துக்கு செலவாவதை கொண்டு 5 குடும்பங்கள் வாழ முடியும். தேவையை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகப்படுத்திக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சாந்தி ஏற்படாது, சௌக்கியம் ஏற்படாது. தரித்திரம் துக்கம் எல்லாம் தான் உண்டாகும். பட்டு புடவையில் காசு போடவில்லை என்றால், காப்பி கொட்டையில் காசு போடவில்லை என்றால் எல்லா குடும்பங்களும் முன்னுக்கு வந்துவிடும். குடும்ப சௌகரியத்திற்காக மட்டும் சொல்லவில்லை. பட்டு புடவையினால் வருகிற பாவங்கள் நமக்கு இல்லை என்றால் மோட்சத்திற்கு சிரமங்களே இல்லாமல் போகும். அஷ்டாங்க யோகத்தின் முதல் அங்கமே அகிம்சை, அபரிக்கிரகம் இவை எல்லாம் தான். ஒரு பிராணிக்கு கூட நம்மால் ஹிம்சை உண்டாக கூடாது. நம்முடைய தேவைக்கு மேல் ஒரு துரும்பை கூட வசதி இருக்கிறது பணம் இருக்கிறது என்பதற்காக வாங்கி கொள்ளக்கூடாது. பணம் அதிகமாக இருக்கிறது என்றால் இன்னும் சில குடும்பங்களுக்கு உதவி செய்யலாம். இப்படி செய்தால்தான், செய்வதற்கு பிரியத்தனமாவது செய்தால்தான் சீக்கிரத்திலேயே பிரம்ம சாட்சாத்காரத்தை பெற முடியும். அஷ்டாங்க யோகத்தின் முதல் படியே இதுதான். முதல் படியை மிதிக்காமல் மேல் படிக்கு போக முடியாது என்பதற்காக இதை சொன்னேன். இவ்வாறு சமதர்மம் என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.